இதுவரை நீங்கள் பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1. இனி 2026 நீங்கள் பார்க்க போகிறது வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற இதில் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது அவர் கற்பனை, இங்கே கலா அந்த அளவுக்கு இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் மேபி விஜயன் அரசியல் வரதுக்கு முன்னாடி வேணா அப்படி யோசிச்சிருக்கலாம். நான் முதலும் திட்டத்துக்கு நீங்கள் ஒரு விளம்பரம் பண்ணீங்கல்ல, எல்லாருக்குமே பண்ணீங்க. நான் மறுபடியும் கேட்குறேன், அந்த திட்டம் நல்ல திட்டம், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. அந்த திட்டம் யாருக்கு தேவை? ஆஸ்பிரன்ஸுக்கு தேவை. அந்த ஆஸ்பிரன்ஸுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்த்து தான் போதும். எனக்கு எப்படி தெரிஞ்சது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த திட்டம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது, உங்களுக்கு எப்படி தெரியும்? அரசு விளம்பரப்படுத்தும் போது தான் தெரியும். நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு எந்த திட்டத்துக்கு எந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணீங்கன்னு இருக்கு. நம்ம இது தெரியாம அரசுடைய கடமை, இதை எப்படிங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க? நீங்க விளம்பரத்துக்கு மட்டும் செலவு பண்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இந்த திட்டமே கேட்கிற கேள்விக்கு யாருக்குமே உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றது ஒரு அறிவின்மை தான். எதுங்க அறிவியல்? பூத் கமிட்டி மாநாடு என்ன அப்படின்ட்டு ஒரு பொதுஜனத்துக்கு பத்திரிகையாளர்கள் போய் சேர்க்கணும். ஆனா அதை சேர்க்கல. அங்க இருக்கிற ஒருத்தர் மரத்தை பிடிச்சி தொங்கினா, கார்ல ஒருத்தன் ஏறிட்டான், அதுல அது பண்ணாம இருக்கணும். ஆதவ் சார் பேசினதா இருக்கட்டும், விஜய் சார் பேசினதா இருக்கட்டும், எல்லாரும் பேசுனது பாத்தீங்கன்னா நம்ம ஊடகங்கள் எல்லாருமே லைவ் தான் போட்டாங்க. நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லோகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இதுவரை நீங்கள் பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1. இனி 2026 நீங்க பார்க்க போறது வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற இதுல சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2026லயும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? அது அவர் கற்பனை, இங்க கலா அந்த அளவுக்கு இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் மேபி விஜயன் அரசியல் வரதுக்கு முன்னாடி வேணா அப்படி யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருந்தது. ஏன்னா இங்கே ஏடிஎம்கே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லாத மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க, கட்டமைச்சாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு சட்டமன்றத்தில் இப்போ நீங்கள் பேசுனது வெளியே வந்ததுல ஸ்டாலின், இதுக்கு பதிலாக எடப்பாடி ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லையா, அது வெளியே வரல. ஏன் வரல? இவங்க அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. நான் அதில் பர்சனலாக இந்த விஷயத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி அது அவங்களோட வேலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இவங்க ஆட்சியில் வந்ததுலேருந்து கவர்மெண்ட்டில் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. திட்டங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு பல வல்லுநர்களை கொண்டு வந்தாங்க. அது ஒரு திட்டத்தை ஃபார்ம் பண்ணி பிடிஆர்ன்ற ஒரு அமைச்சரை வச்சு நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. திடீர்னு பார்த்தா அவரே தூக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு போஸ்டிங் கூட, சும்மா ஒரு டம்மிக்காக போஸ்டிங் வச்சிருக்கிற பதவியில் வச்சிருக்காங்கன்னா அவரே ஒத்துக்கிறார். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நடக்குது. இப்படி ஒரு கவர்னன்ஸ் கொடுத்துட்டு மக்கள் எப்படி திருப்பி இவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்புறது என்ன மாதிரி ஒரு பகல் கனவுன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மக்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, நாங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. நான் இதை வேற ஒரு காணொலியில் பேசியிருந்தேன். நான் முதல்வன் திட்டம் நல்ல திட்டம். இவர் ஃபஸ்ட்டு இருந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் கொண்டு வந்த திட்டம் அது. அந்த திட்டத்தை திட்டத்துக்கு ஒரு விளம்பரம் பண்ணணும். அந்த திட்டம் மக்கள் கிட்ட போய் சேரணும்னா ஒரு விளம்பரம் பண்ணணும். விளம்பரத்தை பல வகை இருக்குது. எல்லாத்துக்குமே ஸ்டாலின் மூஞ்சி போட்டு ஊரெல்லாம் பேனர் அடிச்சு ஒட்டி, டிவியில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி விளம்பரம் கொடுத்து, ரேடியோவில் விளம்பரம் கொடுத்து, ஃபோனில் எல்லாருக்கும் வர மாதிரிலாம் இதெல்லாம் இவ்வளோ செலவுலாம் பண்ணணும். அந்த திட்டம் யாருக்கு? ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு, ஒரு ஐஏஎஸ்ஓ இல்லைன்னா ஒரு ஸ்டேட் எக்ஸாம் எழுதுறவனுக்கோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவனுக்கோ அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு மட்டும் அந்த திட்டம் போய் சேர்ந்தா பத்தாதா? நீங்கள் செலவு பண்ணுற விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அந்த திட்டத்துக்கு ஆக்சுவலாக எவ்வளோ செலவு பண்ணுங்க? இல்லை, அதன் மூலிமா பல மாணவர்களும் மாணவிகளும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எவ்வளோ பேருங்க? அதுதான் விஷயம். நான் என்ன சொல்கிறேன், அந்த நீங்கள் விளம்பரத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணீங்க இல்லையா, அதை நீங்கள் ஆக்சுவலாக அதே காசை கூட ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும் டார்கெட்டடாக அந்த விளம்பரத்தை நீங்கள் எடுத்து போய் சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் அவ்வளோ செலவு பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த விளம்பரத்துக்கு செலவு பண்ண மாதிரி அங்கே அந்த விளம்பரத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்க வேண்டியதில்லை. அதோட கம்மியாக பண்ணியிருப்பீங்க. இதை விட நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பணத்தை இந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்கள் 150 பேரில் 100 பேர்னா 150 பேருமே பாஸ் அவுட் ஆகிருக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு ப்ராப்பராக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சிஸ்டம்குள்ளே சொல்கிறேன். அந்த திட்டத்துக்கு நீங்கள் ப்ராப்பராக செலவு பண்ணிக்கணும். பணத்தை எங்கே செலவு பண்ணி, விளம்பரத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற அளவுக்கு திட்டத்துக்கு செலவு பண்ணுறீங்களான்னு, அது எல்லாமே சில இது சக்ஸஸ் ஆன ஒரு ஸ்டோரி. ஆனால் வால்யூம் என்ன அப்படின்னு இருக்குது. 8 கோடி ஜனத்தில் 150 பேருக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்து, நல்லா கேட்டுக்கோங்க, 8 கோடி ஜனத்தில் 150 பேருக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கு. இல்ல இன்னைக்குமே கிராமப்புறங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்துல ஒருத்தன் ஐஏஎஸ் ஆனா ஒருத்தன் ஐபிஎஸ் ஆனாலே பாத்தீங்கன்னா அந்த மாவட்டமே கொண்டாடக்கூடிய சூழல். எவ்வளவு விளம்பரம், அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறது உங்களை சுய விளம்பரம் பண்ணிப்பீங்களா? அதுக்காக நீங்க அது நல்ல திட்டம் நான் சொல்லிட்டேன். அது கெட்ட திட்டம்லாம் நான் சொல்லலை. உங்களை நீங்க எவ்வளவு சுய விளம்பரம் பண்ணிக்கிறீங்கன்ற அந்த திட்டத்துக்கு உங்களை ஏன் பண்ணிக்கிறீங்க?
அந்த திட்டத்துக்கு நீங்க விளம்பரம் பண்றீங்களா, அந்த திட்டத்தை விளம்பரம் பண்ணுங்க. அது யார் டார்கெட் ஆடியன்ஸ், அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் அந்த விளம்பரம் பண்ணுங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த விளம்பரம். எனக்கு அதுக்கு தேவையில்லை. இன்னைக்கு எனக்கு ஏஜ் பார், ஓகேங்களா, உங்களுக்கு தேவைப்படாது. எங்களுக்கு நமக்குலாம் அந்த விளம்பரம் வந்து என்ன பிரயோஜனம்? நீங்க இதெல்லாம் பண்றது ஒரு பக்கம். ஏங்க, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை இருக்கு, செய்தித்துறையோட கடமை அது. அப்போ சரக்கு அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதே அளவு ஒரு கேம்பெயினை கவர்மெண்ட் நடத்தணும். பண்ணுதா? சும்மா பேரு வீடியோ கடமை, நாட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சொல்லிட்டு பாட்டிலே விட்டுறாங்க. அதோட முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. வேற என்ன பண்றீங்க? வேற என்ன பண்றீங்க சொல்ல முடியுமா? இப்ப நான் முதல்வன் திட்டத்துக்கு நீங்க ஒரு விளம்பரம் பண்ணீங்கல்ல, எல்லாருக்குமே பண்ணீங்க. நான் மறுபடியும் கேட்கறேன், அந்த திட்டம் நல்ல திட்டம், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அந்த திட்டம் யாருக்கு தேவை? ஆஸ்பிரன்ஸ்க்கு தேவை. அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும் கொண்டு போய் சேர்த்து தான் போதும். பண்ண முடியும், கவர்மெண்டால பண்ண முடியும். ஒரு கம்பெனியால பண்ண முடியாது, கவர்மெண்டால பண்ண முடியாதுலாம் கிடையாது. கவர்மெண்டால பண்ண முடியும். அது எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சேர்த்தீங்கல்ல, கடைக்கோடியில் இருக்கிறவங்களும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கெடுன்னு பாட்டில் ஓட்டுறேன், சினிமாவில் வந்து ஒரு ஓரமாக லைன் போடுறேன், மிஸ்டர் பொதுஜனத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்த்தீங்க? அவங்க வீட்டில் எப்படி எடுத்துன்னு போய் சேர்த்தீங்க? அதை ஒரு கேம்பெயின் பண்ணீங்களா? அவங்களை எடுத்துன்னு போயிட்டு மறுவாழ்வு மையத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ணீங்களா? கிடையாது. நான் இது ஒரு பார்ட் வைப்போம். இவங்க 1.0 2.0னா நான் பர்சனலாக என்ன பார்க்குறேன்னா, இந்த வருஷம் இந்த அஞ்சு வருஷத்தில் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கடன் வாங்கினாங்க, ஓகேங்களா. அடுத்த 5 வருஷத்தில் சப்போஸ் தப்பி தவறி வந்தாங்கன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குவோம். அவ்வளோதான் நான் வித்தியாசமாக பார்க்குறேன். வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே கலநிலவரம் மாறிட்டு வருது, நாளுக்கு நாள் மாறிட்டு வருது. அது அவருங்க முதல்ல வந்து 200 வெல்வம்னு சொல்லி இருமாப்பு அப்படின்லாம் சொன்ன இது இருந்தது. இன்னைக்கு அது அப்படியே மாறி நாங்கள் வருவோம் 1.0 2.0ன்றாங்க. அப்படியே காலப்போக்கு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது சார். அதாவது இவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாலின் சாருக்கு மார்ஜினல் வாய்ப்பு கிடைச்சது. இன்னும் பெரிய வாக்கு வித்தியாசத்தெல்லாம் அவர் ஜெயிச்சு அப்படியே இது பண்ணிடல அவர், ஓகேங்களா. மார்ஜினலில் வாய்ப்பு கிடைச்சது. ஏன் வாய்ப்புன்னா, அப்பா அம்மா இருக்க மாட்டாரு ஒரு நம்பிக்கை. இவரை கூப்பிட்டு வந்து பிராண்டிங்லாம் பண்ணி ஸ்டாலின் வராரு அப்படின்லாம் ஒரு பெரிய பிராண்டிங், ஒரு நம்பிக்கை உருவாக்கி. பிரசாந்த் கிஷோர் அவர் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி 2019ல 39-38 சீட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாங்க. அப்பயே சுனில் இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க, ஓகேங்களா. இன்னும் பிரசாந்த் கிஷோர் பேர் வெளியே தெரிஞ்சது. இன்னைக்கு விஜய் கூப்பிட்டு வரலையா? இன்னைக்கு யாதவ் அர்ஜுன் உள்ள வரலையா? ஏன் இருக்காங்க? இன்னைக்கு ஜான் ஆரோக்கிய உள்ள வரலையா? இப்ப இவங்களெல்லாம் வச்சு விளம்பரம் பண்றாரா? இவங்களை எதுக்கு யூஸ் பண்ணமோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண. டேட்டா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாரு, விளம்பரம் பண்றதுக்கு யூஸ் பண்றாரா? அதுதான் வித்தியாசம்ன்ற. அதுதான் வித்தியாசம். இவங்களை செல்ஃப் ரூமிங் பண்ணிக்கிறதுக்கும் இவங்களை வந்து இவங்க முகத்தை பப்ளிசைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணல. ஒருத்தங்க ஒரு திறமை ஒருத்தங்க கிட்ட இருக்குன்னா அந்த டேலண்ட்டை வந்து அவங்க டேலண்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதை விட்டு நாளைக்கு வந்து பேப்பருக்கு ஆடே கொடுக்க மாட்டார் விஜய், ஆட் கொடுக்க மாட்டாரு, சேட்டலைட் சேனலுக்கு ஆட் கொடுக்க மாட்டாரு, எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சோஷியல் மீடியாக்குலாம் ஆட் கொடுக்க மாட்டாரு. இல்ல இது புரிஞ்சிக்கல, இது தன்னை வந்து ப்ரோமோட் பண்ணிக்கிற ஒரு விளம்பரம் தான். இது தன்னுடைய கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறது நீங்க புரிஞ்சிக்கல. ஒரு நான் முதல்வன் திட்டத்துக்கு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு போய் விளம்பரம் பண்றதுக்கு வேற, மொத்த பேருக்கு விளம்பரம் பண்ணது வேற. அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் சரின்ற. அந்த அளவுக்கு சரியான அளவு மட்டும் விளம்பரம் பண்ணுங்க. இல்ல நான் விளம்பரமே பண்ணக்கூடாது நான் சொல்லல. பர்టిక్యులர் பீப்பிளுக்கு போறோம் ஒரு மேட்டுமைத்தனம் நான் பாக்கிறேன். ஏன் விளம்பரம் பண்ணீங்க? நான் முதல்வன் திட்டம் விளம்பரத்தை டார்கெட்டா பர்టిక్యులர் பீப்பிளுக்கு தான் போணும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு மேட்டுமைத்தனம் நான் சொல்றேன். எதுங்க இல்லங்க, எத்தனையோ இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக பழங்குடியின காலேஜ் கொண்டு போங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போங்க அந்த திட்டத்தை, ஓகேங்களா. காலேஜ் படிச்சவங்க தான் யூபிஎஸ்சி எழுத முடியும், கரெக்டா இல்லைங்களா? காலேஜ் எல்லா காலேஜ்லயுமே கொண்டு போய் சேர்க்கலாமா இல்லையா? அதுக்கு மட்டும் டார்கெட் அரசு அதுக்கு முடியுமா முடியாதா? காலேஜ் எல்லா காலேஜுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா முடியாதா சார்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். அதானங்க அரசு செஞ்சிருக்குங்க. அப்ப செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதுதானே செஞ்சிருக்கு. எனக்கு எப்படிங்க தெரிஞ்சது? எனக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த திட்டம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்கு எப்படி தெரியும்? அரசு விளம்பரப்படுத்தும் போது தெரியும். நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு எந்த திட்டத்துக்கு எந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணீங்கன்னு இருக்கு. நம்ம அரசுடைய கடமை. இதை எப்படிங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க? நீங்க விளம்பரத்துக்கு மட்டும் செலவு பண்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வந்து திட்டமே வந்து கேக்குற கேள்விக்கு யாருக்குமே வந்து உங்களுக்கு தேவையில்ல எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றது ஒரு அறிவின்மை தான். எதுங்க அறிவின்மை? விளம்பரத்தை யாருக்கு எடுத்துட்டு போகணுமோ அவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு போங்கன்றேன். இப்போ 35 வயசு ஆனவங்களுக்கு யூபிஎஸ் எழுத முடியாது. எனக்கு விளம்பரம் வந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அந்த விளம்பரம் வந்து என்ன? எனக்கு ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப என்னை சார்ந்த மக்களுக்கு, இப்ப என்னை சார்ந்த என் சொந்தக்காரங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் சொல்லுவேன், தெரியப்படுத்துவேன். இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இது மூலமா நீங்க படிக்கலாம், யூபிஎஸ்ல வந்து நீங்க வேலைகளை வந்து அரசாங்கம் ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்குது, அதனால நீங்க போய் செய்யலாம்னு நான் சொல்லுவேன். நீங்க சொல்றீங்க. நான் இந்த கேள்வி கேட்கிறேன், யூபிஎஸ்சி யார் வந்து எழுத முடியும்? காலேஜ் இருக்கிறவங்க எழுத முடியுமா? இல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காலேஜ் இருக்கவங்க எழுத முடியுமா முடியாது?
காலேஜ் இருக்க பசங்க எழுத முடியுமா? முடியாது. அவங்க தான் எழுத முடியும். ஓகே, அங்கிருந்து ஆரம்பிச்சா ட்ரை பண்ணாதான் 30 வயசுக்குள்ளேயாவது போய் சேர முடியும்ன்ற ஒரு இது. அங்கேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் அங்கே காலேஜ் இருக்கிறவங்களுக்கு மட்டும், காலேஜ் பசங்க எல்லா காலேஜுமே நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டி கூட இருந்துட்டு போட்டோம், அந்த காலேஜஸ்க்கு மட்டும் போயிட்டு உங்களோட சர்க்குலர் போச்சுன்னா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வருது, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வருதுன்னா, அது அடுத்த நிமிஷம் அந்த காலேஜ் எக்ஸிக்யூட் பண்ணுமா பண்ணாது? ஒரு சர்க்குலர், நீங்கள் விளம்பரத்தை வாரங்கட்டுங்க, ஒரு சர்க்குலர் போகுது, இந்த மாதிரி ஒரு திட்டம் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு, இதில் வந்து என்ரோல் பண்ண விருப்பப்படுறவங்க என்ரோல் பண்ணுங்கன்னு ஒரு சர்க்குலர் போகுது. என்ரோல் ஆகாம ஆகாது. நான் அவ்வளோதான் கேட்குறேன். நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் யோசிக்க வேணாம். சாமி, நான் விளம்பர தொழில் இருந்தவன். ஓகேங்களா, மேன் பவர் ஏஜென்சிலேருந்து எல்லா தொழிலும் எல்லா விளம்பரத்துக்கு பாம்பே கம்பெனி வரைக்கும் விளம்பரத்தில் இருந்தவன். எனக்கு தெரியும் எந்த விளம்பரத்துக்கு எவ்வளோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன், இந்த இதுதான் தேவையில்லாத விளம்பரம்ட்டு. ஒரு பொதுஜனத்தை நீங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறீங்க, எனக்கு வந்து மற்றவங்களுக்குலாம் போய் சேரக்கூடான்ற அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு மட்டும் தான் ப்ராப்பரானவங்களுக்கு போய் சேரணுன்றது என் பாயிண்ட்டு. அது தேவையில்லாமல் விரையும் பண்ணாதீங்கன்ற. நீங்கள் கவர்மெண்ட் விளம்பரத்தை ஒரு பக்கம், நீங்கள் ஃபோன் எடுத்தாலே விளம்பரம் தான் சாமி. விளம்பரம் இப்போது இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க, பாதி வந்து விளம்பரம் வருது. மக்கள் ஏதாவது வாங்க சொல்லி தோணினே இருக்கு, அவன் கடனாளி ஆகிறோம். இதெல்லாமே உளவியல். ஓகேங்களா, நம்ம ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து தேவைக்கு அதிகமாக கொடுக்கும்போது எனக்கு அது அருவருப்பு உருவாகுதுன்ற. எனக்கு தேவைக்கு அதிகமாக வந்துட்டே இருக்கு. சில பேருக்கு அது புரியாமல் அதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, சில பேருக்கு வந்து அது புரிஞ்சனால அருவருப்பு ஃபீல் பண்ணுறேன். நான் அருவருப்பாக ஃபீல் பண்ணுறேன். சில பேர் அதுக்குள்ளே இன்னும் இருக்கிறாங்க. எனக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் திட்டத்துக்கு செலவு பண்ணுங்க. அந்த திட்டம் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேருங்க. எனக்கு அதில் மாட்டுக்காது. அது செய்யறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. ஒரு தனி கம்பெனியால் செய்ய முடியும்னா ஒரு கவர்மெண்ட்டால் என்னென்னவோ செய்ய முடியும். நீங்கள் அதை பொதுவாக செஞ்சு அதுக்கு நீங்கள் உங்களை பிரபலப்படுத்தியதுக்காக அந்த விளம்பரத்தை செலவு பண்ணிட்டு அதில் அந்த விளம்பரத்துக்கு செலவு பண்ண காசு கூட அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணுறதுதான் என்னோட கேள்வி. அது மட்டும் சரி செய்யுங்கன்ற. தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் 2ஆம் கட்டமாக வந்து மதுரையில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த மண்டலமாக வந்து தென் மண்டலத்தை குறி வச்சுட்டாரா விஜய்? இல்லை, அப்படிதான் போகுது. அவர் வந்து ஒரு சர்க்கிள் முடிச்சுட்டு வரணும்னு தான் பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட்டு மீட்டிங் இட் வாஸ் சக்ஸஸ். நான் அது வந்து சக்ஸஸாக தான் பார்க்குறேன். ஆதவர்ஜுன் அவர் வந்து பேசும்போது நம்ம பார்த்துருப்போம். அவர் டிஎம்கேலேருந்து தான் வந்திருக்காரு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்னார், மற்ற கட்சியிலாம் 60 to 70% தான் அட்டனன்ஸ் இருக்கும், நம்ம இதில் 100% அட்டனன்ஸ் இருக்குன்ட்டு. அது ஒரு ஃபஸ்ட்டு விக்ட்ரியாக பார்க்குறேன். அதை தாண்டி மக்கள் அந்த ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்காக விஜய் சார் வராரு, மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். இது எல்லாமே இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டில் 70,000 பூத் இருக்குன்னா 70,000 பூத் கமிட்டி மெம்பரையும் ஒரே இடத்துல வர வச்சு இந்த ட்ரைனிங் கொடுக்க முடிஞ்சாலும் அது வந்து எல்லாருக்கும் ப்ராப்பராக போய் சேருமான்றது சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு கோவை மண்டலத்தில் நடத்துறது கூட வந்து 2 நாளாக நடத்துகிறாங்க. அவங்களோட 10 மாவட்டத்துக்கு ஒரு நாளும் 13 மாவட்டத்துக்கு இன்னொரு நாள்ன்ற மாதிரி பிரித்து நடத்துகிறாங்க. ஏன்னா ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்க எடுத்துகிட்டு போய் சேர்க்குற விஷயம் ப்ராப்பராக போய் சேரணும் அப்படின்றது பாயிண்ட்டு. அதை கோவையில் நல்லா வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து சவுத் ஜோனுக்கு போகிறாங்க. அதில் மதுரையா கன்னியாகுமரியா அப்படின்ற ஒரு மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல தான் போகணும். கன்னியாகுமரின்ற ஒரு டாக் இருந்தது, மதுரையும் ஒரு டாக் இருக்குது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அது வரும்போது தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற சிக்னல் மதுரைன்ற மாதிரி தெரியுது. லெட்ஸ் வெயிட், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கேயும் ரோட் ஷோ நடக்குமான்னு கேட்டால் நடக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மறுபடியும் இப்போது போன ரோட் ஷோ அன்பிளான் ரோட் ஷோ, அதில் மீடியாவில் என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து மக்களோட எழுச்சி எப்படி இருக்குன்றதை பற்றி விவாதிக்கல. ஓகேங்களா, அங்கே வந்து ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடத்துறாரு. அதில் வந்து மக்கள் கூட எப்படி தொடர்புபடுத்தணும், பூத் கமிட்டி மாநாடுனா என்னன்ட்டு பொதுஜனத்துக்கு ஒரு பத்திரிக்கையை சொல்லணும். என்ன மாநாடுனா ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் அவங்கலாம் வந்து ஒரு செயல்வீரர்கள் கூட்டமா முடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் பிரஸ் மாநாடுனா என்ன, இது வந்து ஓபனா இருக்கிறது இல்ல. நான் முடிச்சிடுறேன். இந்த பூத் கமிட்டி மாநாடுனா என்ன அப்படின்ட்டு ஒரு பொதுஜனத்துக்கு பத்திரிகையாளர்கள் போய் சேர்க்கணும். ஆனா அதை சேர்க்கல இல்லையா. மக்கள்கிட்ட இருக்க எழுச்சியை பத்தி போய் சேர்த்தாங்கன்னு கிடையாது. அங்க இருக்கிற ஒருத்தன் மரத்தை பிடிச்சி தொங்கினா, கார்ல ஒருத்தன் ஏறிட்டான், ஒருத்தன் வந்து கேப்பை தூக்கி போட்டிருக்கா, செருப்பு தூக்கி போடான்ற மாதிரி அளவுக்குலாம் பிம்பெல்லாம் வளர்த்து இந்த மாதிரி எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்றாங்க. அதுல அது பண்ணாம இருக்கணும். ஆதவ் சார் பேசுனதா இருக்கட்டும், விஜய் சார் பேசுனதா இருக்கட்டும், எல்லாரும் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊடகங்கள் வந்து எல்லாருமே லைவ் தான் போட்டாங்க. யாருமே வந்து தாவேக வந்து புறக்கணிக்கலாம் இல்லை, எல்லாருமே லைவ் தான் போட்டாங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன அஜெண்டா செட் பண்ணுறீங்கன்னு இருக்குல்ல. எனக்கு எதுவுமே தெரியாதவனா நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா, எனக்கு கொஞ்சமாவது அவங்க என்ன பேசுகிறாங்க, அதாவது கேட்கும் போதே வந்து வெளியே கூட்டம் எப்படி இருக்குது, அங்கே என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே எல்லாம் சுமூகமாக இருக்கான்னு கேட்டால் கூட பரவாயில்ல. ஓகேங்களா,
நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான் எல்லாமே. அங்க எல்லாம் சுமூகமா இருக்குல்ல, எல்லாமே எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களான்னு கேட்கறது வேற. அங்க வந்து என்ன பிரச்சனை இருக்குது, அதுதான் தேடுறாங்க. அது ஏன் தேடணும்னு கேட்குறேன். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கு சாமி. பிரச்சனை இல்லாம எதுவுமே கிடையாது. சரி, பிரச்சனை இருக்கு, அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன வழின்னு அதை நோக்கியும் போல. எனக்கு அந்த பிரச்சனையை கேட்கறது கூட பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா. என்னோட பாயிண்ட் என்னன்னா, மக்களுக்கு நீங்க எதை போய் எப்படி எடுத்துன்னு போய் சேர்க்குறீங்கன்னு. அந்த மக்களுடைய எழுச்சி எடுத்துன்னு போய் சேர்த்தீங்களா, இல்லை அந்த பூத் கமிட்டியை பற்றி, பூத் கமிட்டி மானனா என்ன, பூத் கமிட்டி மெம்பர்ஸ் ஏஜென்ட்ஸோட வேலை, ஆக்சுவல் வேலை என்னன்றது மீடியாவுக்கு தெரியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? ஏன்னா இங்கே வந்து மீட்டிங்கில் வந்து விஜய் சார் பேசின வரைக்கும் காட்டினாங்க, ஆனால் ஆக்சுவல் ட்ரைனிங் காட்டல. அந்த ஆக்சுவல் ட்ரைனிங் என்ன இருக்குன்னு நமக்கு நிறைய பேருக்கு ஸ்பெகுலேஷனோட இருந்தது. ஆனால் ஒரு மீடியா நினச்சா ஒரு பூத் கமிட்டினா என்ன, அது அங்கே ஏஜென்ட்டோட ஒர்க் என்ன, இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்ல. அதை செய்யலாம்ல. நீங்கள் விஜய் சார் என்டோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை அஜெண்டாவை கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு என்ன பிரச்சனை இருக்குது, வா அங்கே யார் தொங்குறாங்க அதை காட்டுவோம், அதை மட்டும் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவோம். அதுக்காக நான் விருப்பப்படுறது என்னன்னா வந்து, அவர் பொதுஜனத்தை நேரில் போய் சந்திக்கிட்டோம். இப்போ மாநாட்டு கான்ஃபரன்ஸ்க்கு வராரா, நேராக கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாலே சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இது இப்போ இவர் பண்ணுறது மக்கள் வர்றது தப்பு நான் சொல்ல மாட்டேன், மக்கள் வருவாங்க, ஓகேங்களா. இதை பார்த்து சின்னவர் நாளைக்கு வந்து மறுபடியும் நான் மதுரைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு காமெடி பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. யாருக்கு சொல்கிறது, டிஎம்கேக்கு சொல்கிறேன். இவரே உங்கள் பல்வேறு கதை கொண்டு வந்து மிக்க நன்றி சார். நன்றி.